எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம லக்னத்தோட குணங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வாரம் நம்ம பார்க்க போற லக்னத்தோட குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப லக்னத்தோட குணம் தான் நம்ம பார்க்க போறோம். ரிஷபத்தோட உருவம் என்ன? காளை. ரிஷபம் நிலராசி, ஸ்திர ராசி. காளை என்ன பண்ணும்? நம்ம உழைக்கிறதுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா ஓய்வில்லாம உழைக்கும். பாத்தீங்களா? அந்த மாதிரி ரிஷபத்துல பிறந்தவங்க ஓய்வில்லாம உழைக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப நிதானமான, நல்ல நிதானமா ரொம்ப பொறுமையா நல்லவங்களா இருப்பாங்க. இப்போ மாடு சாப்பிட்ட உணவை எப்படி அசைப்படும்? நம்ம பார்த்திருப்போம்ல, ஊர்ல எல்லாம் பார்த்திருப்போம். மாடு முதல்ல சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் அதோட உணவை பார்த்தீங்கன்னா திருப்பி அது மறுபடியும் எடுத்து அசைப்படும். அது மாதிரி இவங்க ஒரு நடந்த சம்பவத்தை இவங்க டியூன் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க அதை திருப்பி அசை போட்டு பார்ப்பாங்க. இவங்க மாற்றங்களை விரும்பாதவங்க. ஒரு விஷயத்துக்கு அவங்க பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள இன்னொரு விஷயத்துக்கு மாத்துறது அப்படிங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரிஷபத்தோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரன்னாலே நல்லவர் தான் இல்லையா? இவங்க கருப்போ சிவப்போ ரொம்ப கலையா இருப்பாங்க. அழகுணர்ச்சிய ரொம்ப இவங்களுக்கு அதிகம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது, வீட்டை அழகுபடுத்துறது, நல்ல கலை ஆர்வமிக்க பொருட்களை வாங்கி வீட்டுல வைக்கிறது, இது எல்லாம் இவங்களோட குணமா இருக்கும். சொகுசு சார்ந்த விஷயங்கள்ல இவங்க நிறைய நாட்டம் செலுத்துவாங்க. நல்ல சொகுசான வீடு இருக்கணும், எனக்கு நல்ல ஏசி இருக்கணும், நல்ல கார் பங்களா இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஈடுபாடு இருக்கவங்க. பெண் ராசியா இருக்கிறதுனால இவங்களுக்கு தாய்மை பண்புகள் இவங்க அமைப்புல இவங்களுக்கு பிறவிலே இருக்கக்கூடிய குணமா இருக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எவ்வளவு பயங்கர சகிப்புத்தன்மை இவங்க கிட்ட இருக்கு. இப்போ நீங்க சொல்லலாம், நானும் ரிஷப லக்னத்துலதான் இருக்கேன், நீங்க சொல்ற கேரக்டர்ல எனக்கும் சில கேரக்டர் மாறுது அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது, முதல்ல ரிஷப லக்னத்தோட அதிபதி சுக்கிரன் லக்னத்திலே இருக்கும் பொழுது அவங்க பாக்குறதுக்கு அவங்க சிகப்பா இருக்காங்க கருப்பா இருக்காங்க அப்படி கிடையாது. அப்படியே மகாலட்சுமி மாதிரி அந்த பெண்ணு, அப்படியே அந்த கண்கள்லாம் அவ்வளவு அழகா, பார்க்க கையெடுத்து கும்பிடக்கூடிய பெண்ணா அவ்வளவு அழகா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜம்கா தோடு போட்டோன்னு வைங்களேன், அப்படியே அந்த பெண்ணை எல்லாரும் கையெடுத்து கும்பிடலாம். அது மாதிரி இருப்பாங்க. இதே லக்னத்துல சனி இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சனி ரிஷப லக்னத்துக்கு 9, 10 கூடையவர் அப்படிங்கிறதுனால இவங்க தந்தை வழி அமைப்புகளையும் தொழில் சார்ந்தது, பட்டம் பதவி இது மாதிரியான விஷயங்களை மனசுல வச்சிருப்பாங்க. லக்னத்துல ராகு இருக்கும் பொழுது எந்த லக்னமா இருந்தாலும் சரிதான். என்னடா இவங்க லக்னத்துல ராகு இருந்தா தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் யாரு? இருள் கிரகம். அவர் மனசுல உக்காந்தார், லக்னத்துல உக்காந்தார் அப்படின்னாலே லக்னம் இருட்டடிக்கப்படும். லக்னத்துல ராகு இருந்தா அப்படின்னா, சுபத்தன்மை இல்லாம ராகு இருந்தா அவங்க தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்களா இருக்காங்க. கேது அவ்வளவு விஷம் கொண்ட கிரகம் கிடையாது. அவர் பாம்பின் வாளாக கருதப்படுறார். அதனால லக்னத்துல கேது இருக்கவங்க ஆன்மீக ஈடுபாடு கொண்டவங்களா இருக்காங்க. இப்போ லக்னத்துல சூரியன் அமர்ந்திருந்தார் அப்படின்னா சூரியன் 4 கூடையவரா இருக்காரு. அப்போ இவங்க தாய ரொம்ப மனசுல வச்சிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா தாய் மேல மிகப்பெரிய பற்றுதல் உள்ளவங்களா, ஆளுமை பண்பு உள்ளவங்களா, தலை சிறந்தவங்களா இருப்பாங்க. லக்னத்துல ஒளி சந்திரன் இருக்கிறது, உச்சமாகி இருப்பாரு சந்திரன். இப்போ லக்னத்துல சந்திரன் இருக்கும்போது தாய்மை பண்பு அவங்களுக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும், விருந்தோம்பல் பண்றது, வாங்க உங்களுக்கு எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற அமைப்புகள்ல இருக்காங்க. இப்போ லக்னத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்காரகன் இருந்தா துடிப்பானவங்களா, முன்கோபம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவரே 7ஆம் அதிபதியா வர்றதுனால அவங்கள தன்னோட கலத்திரமான கணவன் அல்லது மனைவிய, நண்பர்களை, பங்குதாரர்களை ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. அவரே விரையாதிபதியா வர்றார் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்தி செலவுகள் செய்யறதுல அவங்க கவனமா இருப்பாங்க. இப்போ லக்னத்துல இவரோட குடும்பாதிபதி 5ஆம் அதிபதி லக்னத்துல, எந்த லக்னத்துல புதன் இருந்தாலும் திக்பலம் அப்படிங்கிற அமைப்புக்கு அங்க வரார். லக்னத்துல புதன் திக்பலம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் பொழுது புதனோட காரகத்துவமான அறிவு அங்க நிறைய வேலை செய்யும். இவங்களுக்கு அறிவார்ந்தவங்களா அவங்க இருப்பாங்க. தன்னோட குடும்பம், குழந்தைகள், பொருளாதாரம், அதிர்ஷ்டம், நல்ல சிந்தனை,
நல்ல மனசாட்சி உள்ளவங்க, இது எல்லாமே இவங்க செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. லக்னத்துல குரு அப்படிங்கிற சுபர் அவரும் திக்தலம் அப்படிங்கிற அமைப்புல உட்காரும் பொழுது, லக்னத்துல குரு சுபரா இருந்தாலும் இவருக்கு குரு அட்டமாதிபதி 11ஆம் அதிபதியா வராரு அப்படிங்கிறதுனால அந்த குரு பேராசை வந்துடும். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியமான அடுத்தவர் காசுக்கு ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, லாட்டரி டிக்கெட் வாங்குறது, திடீர் அதிர்ஷ்டத்தின் மேல ஆர்வம் வருது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி மூத்த சகோதரத்தை ரொம்ப பற்றுதலா தன்னோட அக்காவா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, அவங்க மனசுலயேதான் வச்சிருப்பாங்க. இப்போ ரிஷப லக்னக்காரங்க எந்த தெய்வத்தை நீங்க வழிபடலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ரிஷப லக்னக்காரங்க யாரெல்லாம் நண்பர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபமே உங்களோட லக்னமா இருக்கிறதுனால ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், துலாம் லக்னம், அவங்களே உங்களுக்கு 6ஆம் அதிபதியா வந்தாலும் கூட அவங்க உங்க லக்னமா இருக்கிறதுனால அவங்களும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சூட்டபிளா வாங்க. மகர கும்ப லக்னத்தவர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களா வருவாங்க. உங்களோட அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க தவறாம வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறதும், மகாலட்சுமி வழிபாடு பண்றதும், அளவில்லாத ஆனந்தத்தையும் நிறைய லக்ஸுரி சொகுசு சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு தரும். அடுத்த எபிசோட்ல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.